வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் மாடியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் மாடியூல் வந்து ஓடு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் த்ரீ டைப்ஸில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ வந்து டிஃப்ரெண்ட் செக்டருக்கு டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப், 2 ஸ்டெப் அண்ட் 3 ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி 3 ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், டைரெக்டாக ஸ்டோரில் வந்து ஆட் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணுறோம் ஆஃப்டர் மேனுஃபேக்சரிங், அப்புறம் டைரெக்டாக ஸ்டோருக்கு மூவ் ஆகும். ஸோ தேர்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், ஸ்டோர்லேருந்து பிக் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தனியாக நடக்கும். தென் அது மூவ் டு மேனுஃபேக்சரிங், அப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது ஸ்டோருக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி த்ரீ டைப்பு, 3 டைப்ல ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பண்ணலாம், 2 டைப்ஸும் பண்ணலாம், ஒன் ஒன் ஸ்டெப்பும் பண்ணலாம். ஸோ அது வந்து ஓடோல எப்படி ஃபார்ம் பண்ணலாம், அப்படி எப்படி வந்து கிரியேட் பண்ணி எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் தான் இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி 4 or 5 எப்படி வேணால் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்வென்ட்ரிக்குள்ள போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து கான்ஃபிகரேஷனில் வேர்ஹவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், மேனுஃபேக்சரிங் 1 ஸ்டெப் அப்படின்னு இருக்கு. அப்புறம் பிக் த காம்போனன்ட் தென் மேனுஃபேக்சர், அப்படி ஒரு ப்ராசஸ் டூ ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்டெப். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஸோ மேனுஃபேக்சரிங் ஆர்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஸ்டீல் 2. இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன் ஹேண்டில் வந்து 10 இருக்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்த உடனே இங்கே வந்து பிளான் கொடுத்துட்டு ஆஃப்டர் ப்ரொடியூஸ் ஆல் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராசஸும் நடக்காது, டைரெக்டாக நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்து வேற ஒரு ஸ்டாக்ல வந்து ஆட் ஆகிடுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட்டை வந்து பார்த்துக்கலாம். ப்ராடக்ட்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி ஆயிடுச்சுங்களா. ஸோ இப்போ வந்து டைரெக்டாக என்ன ஆயிடுக்கு அப்படின்னா ப்ராடக்ட் வந்து பிக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல, டைரெக்டாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் அதுவே த்ரூ டு மூவ் பண்ணி ஸ்டாக்ல வந்து ஆட் ஆகிக்குது, ஃப்ரம் எடுத்து டூக்கு வந்து கொடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஷாப் ஃப்ளோரில் வந்து எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டோன்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஷாப் ஃப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸோ அதுக்குள்ள போய்க்கிறேன். ஷாப் ஃப்ளோரில் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒர்க் சென்டர் வந்து நான் வந்து எனபிள் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் க்ளோஸ்டு பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒர்க் சென்டரில் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அவ்வளோதான், ஒரு டிபார்ட்மெண்ட்டோட முடிச்சு. மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றும் இங்கே முடிச்சதுக்கப்புறம் கட்டிங் மிஷின் 2 போகும், தென் பேக்கிங் போகும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப் ஃப்ளோர் மூலிமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைனில் 12 ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிரியேட் ஆகும். ஸோ இன்னும் வரக்கூடிய வீடியோவில் செகண்ட் 2 ஸ்டெப் அண்ட் 3 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், 2 ஸ்டெப் அண்ட் 3 ஸ்டெப் மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.